நிவின் இறங்கி காவேரி கிட்ட போவான். காவேரி கிட்ட போயிட்டு, "என்ன காவேரி, உன்ன வீட்ல அவ்வளோ பேர் அப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அசால்ட்டா வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில. எங்க போன?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "எதுக்கு என்னைய தேடணும்? காலையில தான் என்ன வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொன்ன பிறகு நான் எதுக்கு அங்க வரணும்? எதுக்கு என்னைய தேடணும்?" அப்படிங்கும்போது, "கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா நீ? வீட்ல அவ்வளோ பேரும் உன்னைய நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா வேற உட்காந்து அழுதுகிட்டே அங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது, கொஞ்சமாவது நீ நெனச்சு பார்க்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லும்போது, அவ சொல்லுவா, "நான் தான் என்னுடைய ஃபீலிங்ஸ இந்த வீட்ல சொல்ல முடியலைல்ல. நான் இப்பவும் எனக்காக நான் பேசலைன்னா, அப்புறம் கடைசியில கஷ்டப்படுறது நான் தானே! அப்படிங்கும்போது, நான் எதுக்கு அங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "உன்ன யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்களா? நீ இப்ப பேசினத யாரும் கேட்கல அப்படிங்கிறதுக்காக, நீ வீட்ட விட்டு வெளிய போறது அது நியாயமா உனக்கு? யாருமே என்னோட வாழ்க்கைய பத்தி அவங்க யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது, நிவின் சொல்லுவான், "அவங்க எல்லாரும் உன் வாழ்க்கைய நினைக்கலன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருக்க. எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் அவங்க பேசுனாங்க. அத உன்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறதுக்காக, நீ வீட்ட விட்டு கிளம்பி போறது அதுக்கு தீர்வாகுமா? நீ செய்றது கரெக்ட்டா? இப்ப அத்தை அத நினைச்சு நினைச்சு அங்க வீட்ல உட்காந்து கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அத கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. கிளம்பி எங்க கூட வா வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. "வா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூப்பிடும்போதும், அவ அப்படியே நின்னுகிட்டே இருப்பா, பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு. அந்த சமயத்தில விஜயோட கார கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ வரும். அப்போ அந்த ஆட்டோவ ஸ்டாப் பண்ணிட்டு விஜய் சொல்லுவான், "ரொம்ப நேரமா அங்க நிக்கிறாங்கல்ல 2 பேரும். ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே சார்ன்னு" சொல்லிட்டு அவரு போயிருவாரு. "சார் ஆட்டோ வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின்ட்ட கேட்கும்போது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்லுவான். "வா காவேரி வீட்டுக்கு கிளம்பலாங்கும்போது" அவ வராம இருப்பா. அப்ப சொல்லுவான் நிவின், "இங்க பாரு, நீ இப்ப வரல அப்படின்னா, உங்க அம்மா காலத்துக்கும் அத நெனச்சு நெனச்சு அவங்க கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கணும். இப்ப அவங்க அத மாரி இருக்கட்டுமா? இருக்கட்டும்னா நீ பெசாட்ல இங்கேயே இருந்துக்கோ. வர வேண்டாம்." அப்படிங்கும்போது, இவ ஆட்டோல ஏறிருவா. ஏறி 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் அதுக்கப்புறம் ஹேப்பியாகி அப்படியே வீட்டுக்கு போயிருவான். அங்க அவங்க அம்மா அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்தில ஆட்டோல நிவினும், காவேரி இறங்குவாங்க. உடனே நர்மதா சொல்லுவா, "அம்மா அக்கா வந்துட்டாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அப்படியே எந்திரிச்சு நின்னு பார்த்துட்டு இருப்பா. அப்போ காவேரி உள்ள வருவா. உள்ள வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க, "ஏன்டி இப்படி லேட்டா வந்த? எதுக்கு எங்க போன? இப்படி தேவையில்லாம வீட்ட விட்டு போயிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும், யமுனாவும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில இவ அமைதியா இருப்பா, காவேரியோட அம்மா. அதுக்கு நர்மதா சொல்லுவா, "அம்மா இவ்வளோ நேரம் அக்காவ தேடி அழுதுகிட்டே இருந்தேன். இப்போ என்ன அக்காவ பார்த்துட்டும் அமைதியா நிக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, காவேரி உடனே சொல்லுவா, "விடு நர்மதா, அவங்களுக்கு இன்னும் என் மேல உள்ள கோவம் போகல போல" அப்படின்னு சொல்லும்போது, "யாருக்கிட்ட கோவம்? 5, 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரவ, வீட்டுக்கு வராம இருக்கும்போது, இங்க வீட்ல உள்ளவங்க எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி எங்க தாண்டி போன?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதுக்கு காவேரி சொல்லுவா, "நீ தானம்மா சொன்ன, இங்க வீட்டுக்கு வராத" அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது, காவேரியோட அம்மா சொல்லுவா, "ஏம்மா வீட்டுக்கு வராதேன்னு சொன்ன உடனே நீ வராம இருந்துருவியா? என்னமோ எல்லா விஷயத்தையும் நான் சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி"